بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ரமலானுடைய அருள் நிறைந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏற்கனவே மேற்கொண்ட சில உரையாடல்களின் தொடர்ச்சியில் மன் அரப நப்ச பக்கத்து அரப ரப்பா, யார் தன்னை அறிந்து கொள்கிறாரோ அவர் தன்னுடைய இறைவனை அறிந்து கொள்வார் என்கின்ற அந்த தொடர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற விடயம். இந்த விடயத்தை நாங்கள் தன்னை அறிவதனூடாக அறிந்து கொள்வதற்கான ஒரு அம்சமாக இந்த விடயம் இருக்கிறது என்கின்ற வகையில் இங்கே நாங்கள் ஒரு தன்னறிவாக இதனை அறிந்து கொள்வதன் தேவைப்பாடு குறித்து பார்த்துவிட்டு அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை குர்ஆனிய கண்ணோட்டத்தினூடாக பார்த்தோம். இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூறிக்கொள்ள வேண்டும். அதாவது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற விடயத்தில் இந்த சமுதாயத்தை தவறாக வழி நடாத்துகின்ற சிந்தனை போக்குகளின் பின்னணியில் வஹாபிசம் தன்னுடைய மிக முக்கியமான பங்கை வகித்து வருகிறது. இறைவன் குறித்து சிந்திக்கின்ற விடயங்களில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் சிந்திக்கக்கூடாது என்று சமுதாயத்தை தடுக்கக்கூடிய ஒரு நிலையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வஹாபிசம் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், அவர்களுடைய ஆய்வு முறைமை விடயத்தில் அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு. இதனை சொல்வார்கள் மெத்தடாலஜிக்கல் கிரைசிஸ் என்று சொல்லி, அதாவது முறையியல் நெருக்கீடு என்று சொல்லி சொல்வார்கள். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதில் யாரிடத்தில் அந்த முறைமை, எவ்வாறு ஒரு விடயத்தை நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக கண்டடைவது அல்லது நடைமுறை ரீதியாக ஒரு விஷயத்தை வகுத்து கொள்வது என்கின்ற விடயத்தில் தங்களிடத்தில் ஒரு திட்டவட்டமான ஒரு முறையியல் இல்லாத போது அவர்கள் முன்னெடுக்குகின்ற எல்லா விடயமும் தவறுதலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அதிம்மு சியாமை இலல்லை, இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தியாக்குங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இரவு எல்லையாக இருக்கிறது. நோன்பை நாங்கள் பூர்த்தியாக்குவதற்குரிய ஒரு எல்லை இரவாக இருக்கிறது. இரவு தொடங்கிவிட்டால் உடனே நாங்கள் நோன்பை திறந்து விடுவோம். இந்த எல்லை வரைக்கும் ஒருவர் தன்னுடைய நோன்பை கொண்டு சென்று பூர்த்தியாக்க வேண்டும் என்பது குர்ஆன் திட்டவட்டமாக சொல்வது. ஆனால் வஹாபிகளை பொறுத்தமட்டில் இரவென்று சொன்னால் இங்கே அது நாடப்படவில்லை, வேறொரு அர்த்தத்தில் அது வரும் என்று சொல்லி அதனை ஒரு வழிந்துரை பண்ணுவதை நாங்கள் பார்க்கிறோம். வழிந்துரை என்று சொன்னால் தஅவீல் என்று நாங்கள் அரபு மொழியில் சொல்லுவோம். உண்மையில் வஹாபிசத்தில் வழிந்துரை கிடையாது. நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், தஅவீல் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தஃசீரை மட்டும்தான் முதன்மைப்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்கின்ற விடயத்தில் சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் அரிசின் மீதானான் என்கின்ற அந்த திருக்குர்ஆன் வசனத்தில், அதாவது ஆட்சி பீடத்தை தன்னகப்படுத்தி கொண்டான் என்கின்ற அந்த திருக்குர்ஆன் வசனத்தை அவர்கள் அல்லாஹ் அரிசெனும் இருக்கையில் அமர்ந்தான் என்று மொழிபெயர்ப்பார்கள். அரிசு என்றால் அது இருக்கைதான் என்று சொல்வார்கள். அதற்கு வேறு எந்த ஒரு தஅவீலும் வழிந்துரையும் பண்ணக்கூடாது, தஃசீர் மட்டும்தான், விரிவுரை மட்டும்தான் பண்ண வேண்டும் என்று ஒரு விடயத்தை சொல்வார்கள். எனவே திருக்குர்ஆன் வசனங்களில் தஅவீல் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவர்களே நோன்பு திறக்கிற நேரத்தில், நோன்பு திறக்கிற விடயமாக வந்த திருக்குர்ஆன் வசனமாக இருக்கலாம், அல்லது உதுவுடைய விடயத்தில் காலை மசவு செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற திருக்குர்ஆன் வசனமாக இருக்கலாம். இவைகளெல்லாம் அவர்களால் வழித்துறை பண்ணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம், தஅவீல் பண்ணப்படுவதை பார்க்கிறோம். சரியாக விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். தஅவீல் கூடாது என்று சொல்பவர்கள் தஅவீல் பண்ணுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அது அவர்களுடைய சிந்தனைக்கு மாற்றமாக அமைகிறது என்பதனால். எது? இந்த திருக்குர்ஆன் வசனங்கள் அவர்களுடைய சிந்தனைக்கு மாற்றமாக வருகிறது என்பதனால் அவற்றை தனக்கு ஏற்பாற்போல் மாற்றி எடுத்துக்கொள்வதற்கு தஅவீல் பண்ணுகிறார்கள், வழிந்துரை பண்ணுகிறார்கள். இது ஒரு வகையான முறையியல் நெருக்கீடாக அவர்கள் மத்தியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
மற்றொரு விடயம், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முறையியல் நெருக்கடியில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் சிந்திக்கக்கூடாது என்று தடுத்து விடுவது, அதிலேயும் குறிப்பாக தருக்கவியலை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது, அல்லது ஏனைய அறிவுத்துறைகளில் காணப்படுகின்ற முறையியல்களை பயன்படுத்துவது கிடையாது. அவர்கள் தத்துவவியலை பயன்படுத்துவது கிடையாது. தருக்கத்தை அவர்கள் ஹராம் என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய பிரபலமான வகாபிச அறிஞர்கள், சலபி அறிஞர்கள் தத்துவவியலை, தர்க்கவியலை ஹராம் என்று சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அது குறித்த அறியாமைதான் அவர்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது காரணமாக இருக்கிறது. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருப்பது, அதாவது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பிசிக்ஸ், இயற்பியலில் 18ஆம் நூற்றாண்டில் எழுந்த விஞ்ஞான புரட்சி, அதன் பின்புலத்தில் இருந்து வருவது ஒரு மெத்தடாலஜி தான். அதுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பது தருக்கமும் தத்துவவியலும் தான், இரண்டு தான். இப்போ உதாரணமாக தருக்கவியல் என்பது வாக்கிய எடுப்புகளின் கணிதமாக இருக்கும். தருக்கவியலுங்கிறது கணிதம் தான். எவ்வாறு கணியத்தில் பெறப்படுகின்ற முடிவு இரண்டாக இருக்காது, அதாவது கணியத்தில் முடிவுகள் இரண்டாக வருவது கிடையாது. கூட்டினாலும் பெருக்கினாலும் கழித்தாலும் ஒரு முடிவு தான் வரும். ஒரு முடிவு தான், இரண்டு முடிவு வரல. ஒரு முடிவைத்தான் கணிதம் தரும். ஏனென்று சொன்னால் கணிதமாக இருக்கலாம், தர்க்கவியலாக இருக்கலாம், அல்லது இது போன்ற நியம விஞ்ஞானங்கள் என்று சொல்வார்கள், ஃபார்மல் சயின்சஸ். எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் இருக்கிற அறிவெல்லாம் இரண்டாக பிரித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று இயற்கை விஞ்ஞானங்கள் என்று சொல்லப்படுவது, மற்றது சமூக விஞ்ஞானங்கள் என்று சொல்லப்படுவது, நேச்சுரல் சயின்சஸ் அல்லது சோசியல் சயின்சஸ் என்று சொல்லி அதுக்குள்ளதான் எல்லாத்தையும் பிரிப்பார்கள். மூன்றாவது ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது, அதனை ஃபார்மல் சயின்சஸ் என்று சொல்வார்கள், நியம விஞ்ஞானங்கள். அது முறையியல் சம்பந்தப்பட்டது. உதாரணமாக கணிதம், தூய கணிதம் என்று சொல்வது தானே, பியூர் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்வது, அதுவாக இருக்கலாம், அல்லது தர்க்கமாக இருக்கலாம். அதே போன்று இவைகள்லாம் அதாவது நியமங்களை, அதாவது ஒரு முறையை போதிக்கின்ற அறிவியல்களாக இருக்கும், பாடத்துறைகளாக இருக்கும். அதே நேரம் இயற்கை விதிகளை அது போதிக்கிறதாக இருக்கும், அல்லது மனிதன் உருவாக்கின விதிகளை போதிப்பதாக இருக்கும். உதாரணமாக இலக்கணத்தை போன்று, இலக்கணம் என்பது மனிதன் உருவாக்கியது. ஆனால் கணித விதிகள் இயற்கையானது, மனிதன் கண்டுபிடித்தது. எனவே இந்த முறையியல்கள் பற்றிய இந்த அறிவுத்துறைகளில் ஒரு புரிதல் ஏற்படுகின்ற போதுதான் இயற்கை விஞ்ஞானங்களும் சமூக விஞ்ஞானங்களும் வளர்ச்சி அடைந்தன. முறையியலில் ஏற்பட்ட மாற்றத்தினால் தான் அந்த வளர்ச்சி வந்ததை நாங்கள் புரிந்து கொள்ளும். எந்த அளவுக்கு சொன்னால், ஐன்ஸ்டைன் அவருடைய காலத்திலேயே பிளாக் ஹோல் என்று சொல்லுவாங்க தானே, கருந்துளை என்று சொல்ற ஒரு முக்கியமான ஒரு எண்ணக்கரு, அதை ஒரு கோட்பாட்டு ரீதியாக அந்த நேரத்தில் சொல்லியிருந்தாரு. அதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்மையில மரணிச்சாரு. அவரும் அதை விரிவுபடுத்தி அதன துல்லியமான விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்ப இது இயற்பியலில், பிசிக்ஸில் தியரட்டிக்கலாக, கோட்பாட்டு ரீதியாக மிக துல்லியமான விடயங்களை கண்டடைவதற்கு மிக உதவியாக இருந்திருக்கு. அப்ப இந்த முறைகளை பயன்படுத்துகின்ற போது, சொன்ன இந்த முறைகளை பயன்படுத்துகின்ற போது ஒரு விஷயத்தை நாங்கள் இரண்டு கருத்துக்கு அப்பால் துல்லியமான ஒரு முடிவை அடைந்து கொள்வதற்கு இவைகள் உதவும். இந்த துல்லியமாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதில் இருந்து தடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் வாதிசத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாங்கள் இந்த விடயத்துக்குள் வருவோம். அதாவது என்ன முறையியலின் அடிப்படையில் கோட்பாட்டு ரீதியாக இந்த விடயத்தை நாங்கள் கண்டுகொள்வது, இறைவன் எங்கே இருக்கிறான் என்கின்ற விடயத்தை. இந்த முறையியல் பற்றி நாங்கள் சரியாக பேசாமல், விவாதிக்காமல், ஒரு புரிதலை ஏற்படுத்தாமல் இந்த விடயத்தை பேசுவது வஹாபிசத்தை பொறுத்தமட்டில் வலிமையான அந்த கருத்தில் இப்படி பேசுறது ஹராம், இப்படி பேசக்கூடாது என்று சமூகத்தை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். எனவே நாங்கள் இந்த முறையியல் பற்றி கண்டிப்பாக பேசியாக வேண்டும். சரி, இந்த கேள்வியினூடாக இதை எப்படி அணுகுவது என்பது குறித்து பார்ப்போம். இறைவன் எங்கே இருக்கிறான்? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இறைவன் எங்கே இருக்கிறான்? இந்த கேள்வியிலிருந்து நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம்? இறைவன் எங்கே இருக்கிறான் என்கின்ற கேள்வியிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இறைவன் எந்த இடத்தில் இருக்கிறான்? இதாவது கேள்வி. தெளிவாக சொல்வதாக இருந்தால், இறைவன்
எந்த இடத்தில் இருக்கிறான். அந்த எங்கே என்பது எந்த இடம். இடம் என்று வருகின்ற போது இடம் என்பது ஒரு பௌதீக எண்ணக்கரு. இது சரியாக விளங்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். இடம் என்பது, காலம் என்பது, இவைகளெல்லாம் பௌதீக எண்ணக்கருக்கள். என்ன பௌதீக எண்ணக்கருக்கள் என்று சொன்னால், உதாரணமாக ஒரு பௌதீக பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவை திண்மம், திரவம், வாயு ஆகிய நிலைகளில் இருக்கும். இது பௌதீக நிலைகள். ஒரு பொருள் திண்மமாக இருந்தால், திரவமாக இருந்தால், வாயுவாக இருந்தால் அது பௌதீக பொருள் தான். அதே மாதிரி ஒரு திண்ம பொருளாக இருக்குது என்று சொன்னால் நீளம், ஆழம், அகலம் இருக்கும். ஒரு பொருளுக்கு நீளம் இருந்தால், உயரம் இருந்தால், அகலம் இருந்தால் அது பௌதீக பொருள்கள். அதே போன்றுதான் ஒரு பொருள் காலத்தை கொண்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல உருவாக்கிச்சு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லாம போகுதுன்னு சொன்னா, காலத்தை தழுவியதாக ஒரு பொருள் இருந்தால் அது பௌதீக பொருள் தான். அதே மாதிரி தான் ஒரு பொருள் ஒரு இடத்தை தழுவி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பௌதீக பொருள் தான். அப்ப இடம் என்பது ஒரு பௌதீக எண்ணக்கரு. பௌதீகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் என்று கிடையாது. சரியாக நாங்கள் விலகிக் கொள்ளணும். அப்ப இடம் என்று சொல்வது எங்கே நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு? இடம் என்கிற எண்ணக்கருவை நாங்கள் எங்க புரிஞ்சு கொள்ளணும்? பௌதியியல்ல, இயற்பியல்ல தான், பிசிக்ஸ்ல தான் போய் படிக்கணும். ஸ்பைஸ் சொல்ற வெளி, வெட்ட வெளி அல்லது வெற்றிடம் என்று சொல்றது. இந்த மஸ்ஜிதுக்குள் ஒரு வெட்ட வெளி இருக்கு, ஒரு வெளி ஒன்று இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த வெளியில் தனக்கான ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இவ்வாறு இந்த பொருட்கள்லாம் தனக்கான ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வது என்பது அதனுடைய நிர்பந்தம். இப்ப நான் எனக்குரிய ஒரு இடத்தை இந்த வெளியில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சொன்னால் அது தவிர்க்க இயலாது, நான் எடுத்துத்தானே ஆகணும். என்னுடைய நிர்பந்தம். இப்போ உதாரணமாக ஒரு நீர் பாத்திரத்துக்குள் நீர் நிறைந்திருக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய கையை உட்செலுத்தினால் எங்களுடைய கைக்கு ஒரு இடம் தேவைப்படும். ஒரு வெளியில தனக்கொண்ட ஒரு இடத்தை எடுத்துக்கொள்றதுக்கு அது என்ன செய்யும்? கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் கையை உள்ள நுழைக்கிற நேரம் கை தனக்குரிய இடத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளுது? உள்ள இருக்கிற நீரை வெளியேற்றி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த நீர் என்ன செய்யுது? வெளியே வருது. அப்ப நாங்க கையை உட்செலுத்தினால் அது என்னுடைய கைக்கு ஒரு இடம் தேவை என்பதனால் அந்த நீர் பாத்திரத்துக்குள் தன்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்வதனால் நீர் வைத்திருந்த தன்னுடைய இடத்தை விட்டு வெளியேறுகிறது. இது பௌதீக பொருள்களின் தன்மை. இதை பிசிக்ஸ்ல செய்யலாம், நிறைய படிக்கலாம், நாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு வெளியில் தனக்குரிய ஒரு இடத்தை எடுத்துக்கொள்வது என்பது ஒரு பௌதீக பொருளின் தன்மையாக இருக்கிறது. இப்போது நாங்கள் இறைவனுடைய விடயத்தில் வருவோம். இறைவன் இடம் தழுவியவனாக இருக்கிறானா? அதாவது அவனுடைய இருப்புக்கு, அவனுடைய சுயத்துக்கு, தாத்துக்கு கண்டிப்பாக இடம் தேவையா என்ற ஒரு கேள்வியை நாங்க கேட்டுக்கொள்ளணும். முதலாவது, எப்போதும் என்ன செய்வாங்க, ஒரு கேள்வியிலிருந்து தான் தொடங்குவாங்க ஒரு விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு. அல்லாஹ்வுடைய இருப்புக்கு ஒரு இடம் அவசியம் தேவைதான் என்று சிலர்கள் சொல்றது நாங்கள் என்ன செய்யறோம்? சமுதாயத்துல பார்க்கிறோம். அது ஒரு அறியாமையில் எழுவது. இடம் என்பது சரியாக இப்ப நாங்க வருவோம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் வருவோம். இடம் என்பது அல்லாஹ் அல்லாத ஒன்று. இடம் என்பது அல்லாஹ் அல்லாத ஒன்று. எதுவெல்லாம் அல்லாஹ் அல்லாததாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டது. இப்போ வருவோம் படைக்கப்பட்டது என்கிற விடயத்துக்கு. அப்ப படைப்பாளன் இருக்கிறான், மற்றது படைப்பு. இடம் என்று சொல்வதும் படைப்பு தான். இடம் என்று நாங்கள் சொல்றது எதை? இந்த பௌதிக இடத்தை. பௌதிக மற்ற இடத்தையாவது அல்லாஹ் கொண்டிருக்கிறான் அப்படி என்று யோசிச்சாலும் அது அல்லாஹ் அல்லாது தானே, படைப்பு தானே, படைக்கப்பட்டது தானே, அல்லாஹ் அல்லாது படைக்கப்பட்டது. இந்த கேள்வி வருது எப்படி என்று சொன்னா, அல்லாஹ் அந்த இடத்தை படைப்பதற்கு முன்னாடி இடத்தின்பால் தேவையுடையவனாக இருந்திருந்தால் இடம் என்பது இறைவனோடு அதுவும் படைக்கப்படாததாகத்தான் இருந்திருக்கேன். நல்லா விலை கொள்ளணும். எப்படி இறைவன் படைக்கப்படாதவனாக, வரையறுக்கப்படாதவனாக, என்றென்றுக்கு இருப்பவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இடம் அவனுக்கு அவசியமானது, தவிர்க்க இயலாது என்று இருக்கிற பட்சத்தில் அதுவும் இறைவனும் கூட என்ன செஞ்சிருக்கும்? படைக்கப்படாம என்றென்றுக்குமாக வரையறுக்கப்படாம கூட இருந்திருக்கும். ஆனா நாங்க அப்படி சொல்றோமா? இல்லை. நாங்க சொல்றது என்ன?
எதுவாக இருந்தாலும் அது படைக்கப்பட்டதுதான். அப்ப படைப்பதற்கு முதல் இறைவன் இடத்தின்பால் தேவையற்றவனாக இருந்திருக்கிறான். படைப்பதற்கு முதல் இறைவன் இடத்தின்பால் தேவையற்றவனாக இருக்கிறான். இப்ப நாங்க சொல்றோம் படைத்ததன் பிறகும், இடத்தை படைத்ததன் பிறகும் அந்த இடத்தின்பால் தேவையற்றவனாக இருக்கிறான். எப்படி இடத்தை பௌதீக வெளியை படைப்பதற்கு முதல் இதன்பால் அவன் தேவையற்றவனாக இருந்தானோ, இந்த பௌதிக வெளியை படைத்ததன் பிறகும் அவன் தேவையற்றவனாகத்தான் இருக்கிறான். ஆனா வஹாபிசத்துல என்ன சொல்றாங்க, இல்ல அவன் இப்ப இந்த இடத்துக்குள்ள வந்துட்டான், அதாவது ஒருத்தர் வீடை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தான் கதை சொல்லிட்டு இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இது ஒரு இயற்பியல் அறிஞருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையை சொல்ல போன இந்த விஞ்ஞானிகள் ஏன் இந்த மதங்களை வெறுக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லது மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரியான கருத்துக்கள் தான். ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்களாக அது இல்லை. கோட்பாட்டு ரீதியாக அது சரியாக வடிவமைக்கப்படுவதில்லை, கட்டமைக்கப்படுவதில்லை. இதனால் தான் விஞ்ஞானிகள் இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்றாங்க. சரி, இப்போது இடம் தழுவியதாக இறைவன் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தன்னறிவு முக்கியம். இடம் தழுவியதாக இறைவன் இல்லை என்று சொல்றது. இப்ப உதாரணமாக வருவோம். இப்ப நான் ஒரு மனிதன் என்கின்ற வகையில் என்னுடைய உடம்பு இருக்கு, என்னுடைய ஆன்மா இருக்கு. என்னுடைய உடம்பு இந்த வெளியில் தனக்கொண்ட ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இடத்தை வைத்திருப்பது என்னுடைய அவசியம், இந்த உடம்பினுடைய அவசியம். கண்டிப்பா இடம் இருக்க தேவை. அதே போன்று என்னுடைய உடம்பில் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரத்த நாளங்களில் நான் சுவாசிக்கிறேன். என்னுடைய மூச்சு காற்றெல்லாம் சுவாச நரம்புகளில் நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற சுவாச குழாய்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்னுடைய உடம்புக்குள் காற்றாக இருக்கலாம், இரத்தமாக இருக்கலாம், அல்லது வேறு விடயங்களாக இருக்கலாம். இவைகள் என்னுடைய உடம்புக்குள், அதுவும் சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு உடம்புக்குள் இருக்கிறது. இப்போது வருவோம், ஆன்மா உடம்பில் எப்படி இருக்கிறது? ஆன்மா எந்த இரத்த நாளத்தில் இருக்கிறது? எந்த சுவாச குழாயில் இருக்கிறது? எந்த கிட்னியில் இருக்கிறது? எந்த இதயத்தில் இருக்கிறது? ஆன்மா மூளையின் எந்த பகுதியில இருக்கு? ஆன்மா எங்க இருக்கு உடம்புல? ஆன்மா உடம்புல இருக்கு. ஆனா உடம்புல தனக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளணும். ஆன்மா உடம்புல இருக்கு. ஆன்மாவுக்கு சொல்லி இடம் தேவை என்று சொல்லியிருந்தால், இரத்தத்தை போன்று, சுவாசத்தை போன்று, ஏனைய விடயங்களை போன்று உடம்பில் அதுவும் ஒரு இடத்தை தனக்கு எடுத்துக்கொள்ளணும். ஆனா நாங்க பேரளவுல தான் சொல்றோம் ஆன்மா உடம்பில் இருக்கு, ஆன்மா உடம்பில் இருக்குன்னு சொல்லி. ஆன்மா உடம்புக்குள் இல்லை. சரியாக விளங்கிக் கொள்ளணும். உடலை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆன்மா என்பது இடம் தழுவிய ஒன்று அல்ல. ஆன்மா கண்டிப்பாக இடத்துல தான் இருக்கணும் இல்லை. சரியாக விளங்கிக் கொள்ளணும். இடம் சொன்னா என்ன? நாங்க பேசினேன் பௌதீக இடம். ஆன்மாவுக்கு பௌதீக இடம் வெளி அவசியம் இல்லை. இது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா கேளுங்க. ஆன்மா தான் உயிரோட இருக்கு. ஆன்மா உடலை விட்டு வெளியேறினால் உயிரை கொண்டுட்டு போயிருது. அதுக்கு பிறகுதான் மரணம் வரும். ரெண்டு வேறு இருந்தாலும் ஆனா பிரிக்க முடியாத ஒன்று. இப்ப உதாரணமாக ஆன்மாவும் பகுத்தறிவும் ஒரு தாத்தோட சேர்ந்த விஷயம், ஆனா அதை பிரிக்கல. ஆனா நம்ம கிரகிக்கிறதுக்கு அதை பிரிச்சு பார்க்கலாம். ஆன்மா பகுத்தறிவு, ஆன்மா உயிர். ஆனா ஒரு பொருள் அது இல்ல. உயிருக்கு இடம் என்று இல்லை. அது தனி ஒரு பொருள் இல்லையே. ஆன்மா அது ஆன்மா வெளியேற்றப்படுறதுதான் சொல்றேன். எங்கெல்லாம் உயிர் என்று சொல்லப்படுவதோ அது ஆன்மா தான். ஆன்மா உயிர் இரண்டையும் என்ன செய்யறது? பிரிச்சு வெவ்வேறாக என்ன செய்ய, வெளியில ரெண்டு பொருளாக என்ன செய்யாது, பார்க்கல. இந்த உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த வெள்ளை சுவர். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், சுவரையும் வெள்ளையையும் நீங்க பிரிச்சு காட்டுங்க. உங்களுக்கு வெள்ளைய ஒரு பொருளை வெளியில பிரிச்சு காட்டலாது. எல்லா நேரத்தையும் தான் வெளியில ஒரு பொருளை அதை பிரிச்சு காட்டலாது. பண்புகளை ஒரு பொருளாக வெளியே பிரிச்சு காட்டலாது. சுயத்தின் பண்புகளாக இருப்பதை சுயத்திலிருந்து ஒரு பொருளாக பிரிச்சு காட்டலாது.
நம்ம கிரகித்தலுக்காண்டி என்ன செய்யலாம், அதை அப்படி என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப சரி, ஆன்மா எப்படி மனித உடலுக்குள் இருக்கிறது, தனக்கொண்ட ஒரு இடத்தை அதை எடுத்துக்கொள்ளல, பௌதிக இடம் கொண்டது கிடையாது. அப்ப இது விளங்கி இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆன்மாவை அறிந்து கொள்வதனூடாக தன்னை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். மன் அரப நப்சஹு ஃபகத் அரப ரப்பஹு. யார் தன்னை அறிந்து கொள்கிறாரோ அவர் தன்னுடைய ரப்பை அறிந்து கொள்வார். தன் ஆத்மா விடயத்தின் அதனுடைய எப்படியான பண்புகள் அது கொண்டிருக்குங்கிறத ஒருவர் புரிஞ்சு கொள்ற நேரத்துல அதை விட மேலான இறைவனுடைய பண்புகள் எப்படியானது என்பதை நம்ம என்ன செய்யலாம். இந்த ஆன்மாவுக்கே இடம் தேவையில்லை என்று சொல்கின்ற போது அப்ப இறைவனுக்கு எப்படி இடம் தேவை, அவசியப்படும். அப்ப இறைவன் இடத்தின் பால் தேவையுடையவனாக இல்லை. சரி, இது தொடர்பாக இதை நான் விரிவாக என்ன செய்யலை, தத்துவார்த்த ரீதியாக அல்லது தர்க்க ரீதியாக பேசாம நேரடியா இல்ல, ஆன்மாவுக்கு உடலும் தேவையில்லை, உடலுக்கு தான் ஆன்மா தேவைப்படுது. என்ன பௌதீக பொருட்கள் இயங்குவதாக இருந்தால் உயிரோட்டமுடையதாக மாறலன்னா ஆன்மா தேவை. பௌதிக பொருள்களுக்குள்ள அந்த பௌதிகவியல் சொன்ன ஒரு எனர்ஜி தேவைப்படும். இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ ரோபோட் எல்லாம் இயக்குறதுக்கு ஒரு எனர்ஜி உள்ள தேவை தானே. அது இல்லாமல் ரோபோட் என்ன செய்யாது, இயங்காது. மிஷின் எல்லாம் இயங்காது, வாகனம் எல்லாம் இயங்காது. அப்போ அதனை இயக்குறதுக்கு ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் ஒன்று தேவை. அப்ப ஆன்மா ஒரு ஆற்றல், பௌதிகத்தை கடந்த ஒரு விடயம். எப்படி ஒரு மின்சாரம் ஒரு பௌதிக தன்மையை விட்டு நீங்கிய தன்மையில இருக்கும், அதை பௌதிகம் சொல்லித்தான் நாங்க சொல்றோம். ஆனா அது பௌதிக பொருள் அது ஆற்றல் என்று சொல்றேன். ஆற்றல், ஒரு பௌதிக ஆற்றல். அது நீல ஆழம் அகலம் இல்லை, திண்மம் திரவம் வாயு இல்லை, சரிதானே. மின்சாரம் அது பௌதிக பொருள் இல்லை, ஆனா ஆற்றல், பௌதிக ஆற்றல். அதே மாதிரி தான் உடல் இயங்குவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படும். அது இயற்கையானதாக இருக்கணும் அல்லது செயற்கையானதாக இருக்கணும். இயற்கையானதுன்னு சொல்றது என்ன, ஆன்மாவை சொல்றோம் நாங்க. ஆன்மா ஒரு உடலுக்குள்ள வர நேரம் உடல் இயங்க தொடங்கும். இல்லாட்டி செயற்கையாக தான் அதை என்ன செய்யணும், இயக்கணும். ஆன்மா இதுக்கு தான் தேவைப்படுது. வேற மாதிரி நாம இப்ப யோசிக்கலாம். ஆன்மா பௌதிகத்தை அனுபவிக்கணும் என்று நினைத்தால், உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆன்மா விரும்புது இந்த வச்சுக்கொள்வது, ஆன்மாவுக்கு அதை சுவைக்க இயலாது. ஏன்? சுவைத்தல் என்பது உடலோடு சம்பந்தப்பட்டது, நாவோடு சம்பந்தப்பட்டது, சுவைத்தல் என்கிற உணர்வு. அப்ப ஆன்மாவுக்கு அப்படி உடம்பு தேவைப்படும். இப்ப சொர்க்கத்தை அனுபவிக்கிறதாக இருந்தால் ஆன்மாவுக்கு உடல் அவசியம். அது அப்படித்தான் அதை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆன்மாவுக்கு உடல் எப்ப அவசியம்? சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு உடல் அவசியம். உடலை நம்ம கட்டுப்படுத்துகின்ற போது ஆன்மா உடல்ல தங்கி நிற்கிறதுல இருந்து விடுபடும். பிறகு உடம்பு அதுக்கு என்ன செய்யாது, தேவைப்படாது. சரி, இப்ப நான் சில திருக்குர்ஆன் வசனங்களுக்குள்ள வாரன். அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு சொல்றது. சூரா பக்ரா 186வது வசனத்தில், வைதா சாலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி வினவினால் இன்னி கரீபுன், அதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா மிச்ச தூரத்துல சொல்ல வேணாம். நபியே நீங்க எப்படி சொல்ல வேணாம், அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலாக இருக்கிறான் அல்லது வானத்துல இருக்கிறான்னு சொல்லி மிச்ச தூரத்துல சொல்லாம பக்கத்துல இருக்கேன் என்று சொல்லி என்ன செய்யுங்க, மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. சரி, அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு நெருக்கமானது, எந்த அளவுக்கு நெருக்கமானதுன்னு சொன்னா, சூரா வாக்கியாவுல 83வது 84வது 85வது வசனங்கள்ல ஒருவர் மரண தருவாயில இருக்கிற நேரம் அவருடைய உயிர் பறிக்கப்படுற அந்த வசனத்தை அது சொல்லுது, அந்த விடயத்தை அந்த வசனங்கள் சொல்லுது. அதுல நாங்க மரணிக்கிற நேரத்துல நாங்க போய் என்ன செய்வோம், அந்த மரணிக்கிறவருக்கு பக்கத்துல வளைச்சி நிற்போம், சுற்றி நிற்போம். எவ்வளவு நெருக்கமாக நாங்க நிக்க அவரோட, அவர் பக்கத்துல மிச்ச நெருக்கமாக பக்கத்துல இருக்கிறோம். ஆனா அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விடவும், நீங்க இந்த பக்கத்துல போய் இருக்கிறீங்க தானே, உங்களை விடவும் மரணிக்க போறவருக்கு நாங்க மிக நெருக்கமாக இருக்கிறோம்.
மிக நெருக்கமாக இருக்கிறோம். வலாக்கின் லா துபுசிரூன் என்றாலும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். எப்படி நாங்கள் ஆன்மாவை பார்க்க மாட்டோமோ, எங்களோட ஆன்மாவை கூட நாங்கள் பார்க்க முடியலையோ, அதே மாதிரி தான் அல்லாஹ் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறான், ஆனா நம்ம பார்க்க மாட்டோம். சரி, இது வந்துட்டு ஒரு இப்படி ஒரு நெருக்கத்தை சொல்லுதா? ஒரு மரணிக்க போறவரும் நம்மளும் பக்கத்துல இருக்கு. ஆனா இந்த நெருக்கத்தை இன்னும் நெருக்கமானதுன்னு சொல்லி குர்ஆன் எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. சூரா காஃப்ல 16வது வசனத்துல வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஆன்மாவோடு எப்படி நெருக்கமாக இருக்குதுன்னு சொன்னா, நமது இந்த என்ன சொல்ற நாளம், ரத்த நாளம் இருக்குத்தானே, அல்லது பிடரி நரம்பு, இந்த நாளத்தை நரம்பை விட மனிதனுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம் என்று திருக்குறள் வசனம் சொல்லுது. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், இந்த நாளம் நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறோம். இங்க இந்த நாளம் நரம்பு என்று சொல்றது நம்ம தான், நம்மளோட உடம்பு தானே, நம்மளோட ஆன்மா தான் நம்ம. அப்ப நமக்கு நாங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமோ அதை விட நெருக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவ அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் சொல்லணும், இங்கதான் இருக்கிறான், இங்கதான் இருக்கிறான். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்டா சொல்றது நெருக்கமா இருக்கான், இங்க இருக்கான், என்னை விட எனக்கு நெருக்கமா இருக்கிறான். சூரத்துல எல்லாம் இல்லை அப்படி சொல்வது குர்ஆனுக்கு, அதாவது சூரத்துல இருக்கிறான் என்று சொல்வது குர்ஆனுக்கு முரணானது. இப்ப உதாரணமாக சொல்றதாக இருந்தால் வஹுவமாக்கும் ஐனமாக்குந்தும், சூரா ஹதீதுல 40வது வசனம், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். நம்ம எங்க போனாலும் தான், இந்த பிரபஞ்சத்துல கருத்துளை விளக்குவலுக்குள்ள போனாலும் தான் அல்லாஹ் எங்களோடு தான் இருக்கிறான். இதுதான் குர்ஆன் சொல்ற விஷயங்கள். அப்ப எங்க பிரச்சனை வருது? பிரச்சனை வருது எங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அரிசின் மீதானான் என்கிற அந்த வசனத்தை புரியப்படுத்துறதுல தான் பிரச்சனை, வஹாபிசத்துக்காக தான் பிரச்சனை. இப்ப சொன்ன திருக்குர்ஆன் வசனங்கள் எல்லாம் எந்த அக்கறையும் இருக்காது, அதை தொடைய மாட்டாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இந்த வசனத்தை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு என்ன செய்யற, பேசுற. அரிசி என்பது அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை சொல்வது. அப்ப அல்லாஹ் வந்துட்டு ஆட்சி பீடத்தை கைப்பற்றி கொண்டானுங்கிறது, அதாவது ஆட்சி பீடத்தை மீது அமர்ந்தான் என்று சொல்றது என்னென்றால் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான், ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான்னு சொல்லி சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் சூரா பக்கரா 255வது வசனத்தில் வருகிறது, குர்சியு சமாவாத்தி வசியா குர்சியு சமாவாத்தி வல்லாரும், அல்லாஹ்வுடைய அந்த இருக்கை குர்ஸ் என்று சொல்றது எந்த அளவுக்கு விசாலமானது என்று சொன்னால் வானம் பூமி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், உள்ளடக்கி அதை விட வசியா விரிவானது, வானம் பூமி எல்லாத்தையும் விட. ஆனா அவங்க நமக்கு சொல்லித்தரது என்ன, வாபிதம் குருசுங்கிறது அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு இடம், அது வானத்துல இருக்கு. ஆனா இந்த திருக்குறள் வசனம் சொல்றது இல்ல, குருசுங்கிறது வானம் பூமி எல்லாத்தையும் கடந்த ஒரு விசாலமான ஒன்று. சரி, அப்ப அல்லாஹ் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்றது, நான் அடிக்கடி சொல்றது தான், அல்லாஹ் வானத்துல இருக்கிறான் என்று சொல்வது அறவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கடிதம் படித்தவர்களுக்கு இதாவது ஏற்றுக்கொள்ளவே இயலாது. இப்ப அல்லாஹு அக்பர்ன்னு சொல்ற, அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனை விட எதுவும் பெரியது இல்லை என்று சொல்லி போட்டு அல்லாஹ்வோட பெரிய வானத்தை கற்பனை பண்ணி அல்லாஹ் அரசுல இருக்கிறான்னு சொல்றது கடிதம் படித்தவர்கள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படி சொல்றது. எனவே அல்லாஹ் இடம் தழுவியவன் அல்ல. அல்லாஹ் எங்கே என்று சொல்லி கேட்டால் அல்லாஹ் எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்வதுதான் என்னுடைய பதில். அப்ப நாங்க எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், அதை கடந்திருக்கிறான், இந்த பௌதிகத்தை கடந்திருக்கிறான். இதை சொல்ற வந்துட்டு லாஹிர் பாத்தின் சொல்லி அல்லாஹ்வுக்கு இருக்கிற மிக முக்கியமான பண்பு, அகமும் புறமுமாக இருக்கிறான், உள்ளே வெளியே எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தாஹில் ஹாரிஜ் என்ற ஒரு பண்பு இல்லையே, தெரிந்தானே? தாஹில் ஹாரிஜ், உள்ளே இருத்தல் வெளியே இருத்தல் என்பது பௌதிக பொருளின் பண்பு. லாஹிர் பாத்தின் என்பது பௌதிகத்தை கடந்த பொருளின் பண்பு அல்லது பௌதிக எனர்ஜிட பண்பு. உதாரணத்துக்கு சொல்றாங்க, மின்சாரத்தை போல கம்பிக்குள்ளேயும் இருக்குது, கம்பிக்கு வெளியே இருக்கு. வெளியே தொட்டாலும் கரண்ட் அடிக்கும், உள்ள தொட்டாலும் கரண்ட் அடிக்கும். ஆனா கம்பிக்குள்ள இருக்கு வெளியே இருக்குன்னு சொல்றது அந்த அர்த்தம் இல்லை. அதாவது அகமும் புறமுமாக மின்சார கம்பின்னு இருக்குது, அகமும் புறமுமாக, உள்ளே வெளியே இல்லை.
அப்ப எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தோடு படைப்புகளோடு ஒப்பிடுகின்ற போது அவன் அகமும் புறமுமாக இருக்கிறான். தனக்கொண்டு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு அதுள்ளே இல்லை, பிரபஞ்சத்துக்கு வெளியேயும் இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அகமும் புறமுமாக இருக்கிறான், லாஹிர் பாத்தினாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிகின்ற விடயத்தில் தன்னறிவு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் எங்களை அறிந்து கொள்வதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியானவன் என்பதை சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த அருள் நிறைந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தன்னுடைய அருளை தந்து நாளை மறுமையில் அஹ்லுல் பைத்துக்களோடு இருப்பதற்கு, சொர்க்கத்தில் இருப்பதற்கு அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.